இயேசுன்னு நாம சொல்றப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனை நாம குறிப்பிடல. ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குமான ஒரு குறிப்பிட்ட சாத்தியத்தை இங்க நாம சொல்றோம். நம்பிக்கை முறைகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கைய பார்க்கும் நேரம் இது. எல்லாவற்றுக்கும் மேலா படைப்பின் மூலம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க அதை செயல்பட அனுமதிச்சா எல்லாமே இணக்கமா இருக்கும். அதுதான் அவருடைய போதனைகளோட அடிப்படை. இயேசுவோட வார்த்தைகள் உலகத்திற்கு அதிக தியாகத்தையும் பக்தியையும் அன்பையும் கொண்டு வந்திருக்குது. ஆனா அவருடைய வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான அம்சம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதுதான் அவருடைய போதனைகளின் அடிநாதமா இருந்திருக்குது. அது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒரு ஆன்மீக செயல்முறை. ஆன்மீக செயல்முறைங்கிறது ஒரு குழு வழிபாட்டு முறை அல்லது ரசிகர் மன்றம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு தனிநபர் தேடல். இது யோகாவின் சாராம்சம் மீண்டும் கொண்டு வருவதற்கான நேரம். இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமில்ல, எல்லாருக்குமே இயேசுவின் உணர்வு வாழட்டும்.